கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோவையில் குட்டி யானையை அதன் தாயுடன் சேர்க்க நடைபெற்ற பணி தோல்வியில் முடிந்ததால் அடுத்த கட்ட முயற்சியாக குட்டி யானையை மற்றொரு யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவீந்திரன். ரவீந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த வாரம் பாத்தீங்கன்னா மருதமலை வனப்பகுதியில பாத்தீங்கன்னா 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று உடல்நிலை குன்றிய நிலையில் வனத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அதற்கு வனத்துறையும் கால்நடை மருத்துவத்துறையினரும் இணைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதற்கு முன்பு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அதன் குட்டி யானையானது வனத்துக்குள் சென்று விட்டது. பின்னர் சிகிச்சை முடிந்த பின் தாயையும் வனத்திற்குள் அனுப்பப்பட்டு குட்டியை வனத்துறையினர் தனியாக தேடி வந்தனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேல் குப்பனூர் பகுதியில பாத்தீங்கன்னா தனியார் தோட்டத்தில் அந்த குட்டியானது இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் தாயுடன் இணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அதற்கிடையில் கோவையில் பாத்தீங்கன்னா குட்டி யானை மீண்டும் தாயுடன் சேர்க்க முயன்று வந்தனர். தொடர்ந்து 2 நாட்களாக முயன்று வந்த போது குட்டியானது இந்த 3வது நாட்களாக வனத்துறையின் போராடி வந்தனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா குட்டி தாயுடன் அனுப்பி வைக்க வனத்துறையின் நீண்ட நேரமாக முயன்ற போது தாய் யானையானது அதனை நிராகரித்து மீண்டும் வனப்பகுதிக்கு சென்று விட்டது. தொடர்ந்து மீண்டும் போராடிய போது தாய் யானையானது குட்டியை சேர்த்துக் கொள்ளாததால் அடுத்த கட்ட முயற்சியாக தடாகம் வனப்பகுதியில் உள்ள மற்றொரு யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவீந்திரன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.